Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 புக்கில் 4th சாப்டரில் எக்ஸாம்பிள் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின். ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாருங்கள். Can a triangle be formed with 8 cm, 3 cm, 4 cm as its sides? ஒரு ட்ரையாங்கிளுக்கு 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருந்தால் இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? இதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். ஸோ அது இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணினா தான் இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை வச்சு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும். இல்லைனா ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியாது. ஸோ எந்த மெஷர்மெண்ட் இருந்தாலும் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ சடன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணினா தான் ஃபுல்ஃபில் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 3 மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதுலே 2 கம்மியான மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. 8, 3, 4. இதில் ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்ஸ் எதுலாம் 3 and 4. இந்த 3 and 4 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த 7 சென்டிமீட்டர் வந்து 3வது பக்கத்தை விட கம்மியாக இருக்குது. ரைட்? 3வது பக்கத்தை விட கம்மியான வேல்யூவாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி கம்மியான வேல்யூவாக இருந்தால் இதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. cannot be formed the triangle. இந்த வேல்யூ வந்து இருக்கிறதுலே 2 சின்ன சைடை கூட்டினா அது 3வது மிகப்பெரிய சைடை விட பெரிய வேல்யூவாக வரணும். 8 விட அதிகமாக இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சைட்ஸை வச்சு அந்த வேல்யூஸை வச்சு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இங்கே சென்டென்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி எழுதணும். த சம் ஆஃப் த 2 ஸ்மாலர் சைட்ஸ், 2 சின்ன பக்கத்தோட சம் என்ன அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3வது பக்கத்து கூட கம்பேர் பண்ணிட்டேன். அது கம்மியாக இருக்குது. ஸோ லெஸ் தேன் த 3rd சைடு அதையும் எழுதணும். ஸோ இட் cannot be formed. த ட்ரையாங்கிள் cannot be formed with the 3 given lines. given sides. இவ்வளோ தூரம் நீங்கள் சென்டென்ஸ் எழுதினீங்கன்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து சாப்டர் 5ல் எக்ஸாம்பிள் 5 என்னன்னு பார்க்க போகிறோம். 82ல் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் 5 இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு தான். கன்வெர்ட் இன்டு ட்ரீ டயக்ராம். ஸோ சடன் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை ட்ரீ டயக்ராமாக மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 9 into 5. அண்ட் இன்னொரு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 10 into 12. அப்போது ஃபஸ்ட்டு கீழேருந்து தான் மேக் பண்ணணும். மேலேருந்து நீங்கள் மேக் பண்ண முடியாது. கீழேருந்து மேக் பண்ணி போனோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 5 கொடுத்துருக்குற 9 ஒரு பக்கம் எழுதிக்கோங்க, 5 ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. அந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க? என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த 2ல் இருந்தும் லைனை நீட்டி விட்டு அங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 2 வேல்யூவையும், ஸோ இங்கேயும் மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2 வேல்யூவையும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி ட்ரா பண்ணிங்களோ அதே மாதிரி பேரலாக அதுக்கு பக்கத்தில் வரையணும். ஸோ அதே மாதிரி 10 and 12 அங்கே கொடுத்துருக்க 2 வேல்யூவை எழுதிக்கோங்க. மேலேருந்து 2 லைன் நீட்டி விட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அங்கே என்ன ஆப்ரேஷனோ என்ன பண்ணி சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷனை மேக் பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூவை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செஞ்சுட்டீங்க? இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் அந்த 2 வேல்யூவே தான் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ அந்த ஆட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் தான் டாப்பில் இருக்கணும், ப்ளஸ் மேலே இருக்கணும். தட்ஸ் ஆல். அடுத்து எக்ஸாம்பிள் 13. ஸோ இது ஜஸ்ட்டு அப்படியே ரிவர்ஸ். கன்வெர்ட் எ ட்ரீ டயக்ராம் இன்டு எ நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ போன சம்மில் என்ன செஞ்சோம் அப்படின்னா ட்ரீ டயக்ராம் வரைஞ்சோம். இங்கே ட்ரீ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நம்ம நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன செய்யணும்? வரையணும். அப்போ அங்கே நீங்கள் நம்ம என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இங்கே டயக்ராமை பார்த்தோன்னே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ 10 and 6 இந்த 2ஐயும் கண்டிப்பாக என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 10 into 6 ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள் 6 divided by 2. 6ஐ 2ஆல் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 6 divided by 2.
ஸோ கண்டிப்பாக இது ஒரு தனி ப்ராக்கெட், இது ஒரு தனி ப்ராக்கெட். இந்த ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் மிட்டில் வந்து ப்ளஸ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிங்க. இதே மாடலில் நிறையா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாடலில் சம்ஸ் வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸியான சம். தேங்க்யூ.